நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்றிருக்கிறார். அவர் பங்கேற்றக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய கட்சியுடைய தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் அந்த கட்சியின் தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய உடல்நிலை என்பது தற்போது மோசமாக நிலையில் தற்போது அவர் மெல்ல மெல்ல தேறி மீண்டும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிலை எட்டியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய வருகையின் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. அவருடைய வருகையை அந்த கட்சியுடைய தொண்டர்கள் செல்போன்களில் புகைப்படம் பிடித்து வரக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருந்தாலும் கூட தொடர் சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று தெரிகிறது. தொண்டர்களை பார்த்து அவர் கையசைக்க முயலக்கூடிய இந்த காட்சியிலையும் நம் திரையில் பார்க்க நேர்ந்தது. உடன் பிரேமலதா விஜயகாந்த் அமர்ந்திருக்கிறார். கட்சியுடைய பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறார்கள். 2005 கட்சி தொடங்கப்பட்டு மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை எட்டிய கட்சிகளில் தேமுதிகவும் ஒன்று. தற்போது மீண்டும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், நீங்க தொடரலாம். தேவப்பிரியன், தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் ஆரவாரத்திற்கு மத்தியில் கேப்டன் என்று அவர்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய திரு விஜயகாந்த் தற்போது அவர்கள் முன்னிலையில் தோன்றியிருக்கிறார் என்பது அவர்களை பெரிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. அவர் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலேயே பல்வேறு வதந்திகள் இருந்தன. இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அவருடைய வருகை என்பது தொண்டர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு எழுச்சியை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அனைவரும் தங்களுடைய செல்போனில் அவரை படம் பிடிக்கக்கூடிய காட்சிகள், ஒரு தங்களுக்கான ஒரு தலைவனை பார்த்த ஒரு மகிழ்ச்சியை கூறிக்கோடு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த பொதுக்குழு என்பது அவர் தற்போது எப்படி இருக்கிறார், அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் அவசரமாக இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது மேடையில் அவர் அமர்ந்து கொண்டு வீல் சேரில் அமர்ந்தபடி அவர் வந்த காட்சி, அவர் தொண்டர்களை பார்த்து அவரால் எதுவும் பேச முடியவில்லை. எதையாவது சொல்ல வேண்டும் என்று அவர் முயல்கிறார், கையசைக்க முயல்கிறார், ஆனால் முடியவில்லை. இருந்தாலும் கூட தொண்டர்களை பார்த்த ஒரு சந்தோஷமும் திரு விஜயகாந்திற்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது அடுத்த கட்டமாக தேமுதிகவினுடைய எதிர்காலம் யாருடைய கைகளில் இருக்கப் போகிறது என்பதற்கான அடித்தளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இனிமேல் தேமுதிகவினுடைய முக்கிய முடிவுகள் அனைத்தையும் எடுக்கக்கூடிய அதிகாரங்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கும் அவரது மகன் விஜய பிரபாகரனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முழு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு தீர்மானம் இன்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. எனவே இவர்களுக்கு என்ன பதவி என்ன பொறுப்பு என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. ஏனென்றால் கட்சியினுடைய நிறுவன தலைவராகவும் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் திரு விஜயகாந்த் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திற்கு செயல் தலைவர் பதவி கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கட்சியினுடைய உறுப்பினராக மட்டுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே அடுத்த கட்டமாக தேமுதிகவை எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இவர்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்படும். அதற்கான ஒரு பொதுக்குழுவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திரு விஜயகாந்தினுடைய வருகை என்பது தொண்டர்களை, கட்சி நிர்வாகிகளை மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது, ஒரு உத்வேகத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பொதுக்குழுவாகவும் இது பார்க்கப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது பங்கேற்றிருக்கிறார். அவருடைய வருகை என்பது தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. அங்கே பொதுக்குழு கூட்டத்தில் திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இதில் உற்சாகத்தில் அங்கு முழக்கமிடக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக அரசியல் பயணத்தின் போது பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. தற்போது தேமுதிகவுடைய துணை பொதுச் செயலர் LK சுதீஷும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுடைய பொருளாளராக இருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் கடந்த 2-3 தேர்தல்களை தேமுதிக சந்தித்தது. 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பு நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தல் என்பது போன்ற பல்வேறு முக்கிய தருணங்களில் அவருடைய வழிகாட்டுதல்கள் இருந்தது. ஆனால் இந்த 3 தேர்தல்களையும் தேமுதிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி என்பது பெறவில்லை. தேர்தல் வாக்கு செலுத்தின அடிப்படையிலும் சரி, வெற்றி தோல்விகளின் அடிப்படையிலும் சரி, தேமுதிக என்பது பின்னடைவையை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தேமுதிகவிற்கு ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைமை வழிகாட்டுதல் தேவைப்படக்கூடிய நிலையில் இந்த மிக முக்கியமான தருணத்தில் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போவது யார்? தோல்வியின் படிகளிலிருந்து தற்போது தேமுதிகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வரக்கூடிய அந்த தலைமை பண்பு யாரிடம் உள்ளது என்பது போன்ற பல்வேறு முக்கிய கேள்விகளுடன் இந்த தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைகிறார் செல்வகுமார். செல்வகுமார், தேமுதிகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்துக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்னு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட கடந்த காலங்களில் அவர் மேற்கொண்ட வியூகம் அப்படின்றது தேமுதிகவுக்கு வளர்ச்சியை கொடுக்கல. இதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அடுத்ததாக அவங்க என்ன மாதிரியான வியூகத்தை முன்னெடுக்க போகிறாங்க? ஏன்னா திமுக அதிமுக 2 பேருமே இவங்களுடைய கூட்டணி அப்படின்றத பெருசாக விருப்பம் தெரிவிக்கல. அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவங்க இல்லை அப்படின்னு தான் யதார்த்தம். ஸோ என்ன மாதிரியான வியூகம் அவங்க முன்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது? திருமதி பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தமட்டில் கடந்த 2-3 தேர்தல்களில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவர்கள் எடுத்த முடிவுகள் என்பது கட்சிக்கு சாதகமாக இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்றுதான் பலராலும் விமர்சிக்கப்படுகிறது. அது தொண்டர்கள் மத்தியிலும் அந்த கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது. 2005 கட்சி தொடங்கப்பட்டு 2006 234 தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிட்ட போது விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது சுமார் 10% இருந்தது. ஆனால் கடந்த காலங்களை எடுத்து பார்க்கிற போது 8.5, 6.4 என்று குறைய தொடங்கி 2021 தேர்தலை பொறுத்தமட்டில் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்கு என்பது 0.43% மட்டுமே. எனவே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருந்த தேமுதிக ஒரு காணாமல் போன கட்சியாக மாறக்கூடிய ஒரு சூழலில் திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளும் இனிமேல் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அது கடந்த தேர்தல்களில் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக 2 இடங்களிலுமே பேச்சுவார்த்தை நடத்தி இழுபறிகள் வந்து ஒரு தள்ளிவிடப்பட்ட ஒரு சூழலில் தான் தேமுதிக நின்றது. எனவே இனிமேல் பிரேமலதா எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த முடிவுகள் கடந்த காலங்களில் அவர் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் அவர் இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது மிகப்பெரிய ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு பல்வேறு அரசியல் நிபுணர்களுடன் அவர் கலந்து ஆலோசித்த பிறகுதான் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளாக இருக்கும். எனவே இது ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் அவர் இந்த கூடுதல் பொறுப்புக்கு வர இருக்கிறார் என்றும் தெரிகிறது. எனவே பாஜகவோடு கூட்டணியை தொடரலாம் என்ற யோசனையில் பிரேமலதா விஜயகாந்த் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கட்சி நலனுக்காக இல்லை எதிர்காலத்திற்காக தன்னுடைய எதிர்கால நலனுக்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் வெற்றியோ தோல்வியோ பாஜகவின் பக்கம் இருந்திருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஒரு இக்கட்டான சூழலில் அவர் கூடுதல் பொறுப்பை வாங்க இருப்பது என்பது கட்சியை வழிநடத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முடிவுகள் என்பது இனிமேல் ஒரு சரியான முடிவுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது.